எல்லோருக்கும் வணக்கம். கேட்கவே ஆனந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரம்ப் அவர்கள்னால இப்போதைக்கு இந்த 2 நாளில் எந்த பிரச்சனையும் வரல. அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டேட்டா அடுத்த வாரத்தில் எப்படி வரும், அதுவும் பாசிட்டிவ் மொமெண்டமாக வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான தகவல் அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது. மற்றபடி அடுத்த வாரத்தில் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏதாவது லேபர் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு அமெரிக்காவை சார்ந்து தான் நம்மளுக்கு தகவல்கள் என்பது இருக்குது. இந்த சமயத்தில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம பயத்தில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். அப்படி இருந்த மார்க்கெட்லேயே 211 பாயிண்ட் போன 5 நாட்களில் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இந்த வாரத்தில் ஒரு 200-300 பாயிண்ட் ஏறி கரெக்டாக 25,000 தாண்டி இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு ஏதோ மனசுக்குள்ளே ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். செய்வீர்களா, அடுத்த வாரம் செய்வீர்களா, 25,000 தாண்டுவீர்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் சில முக்கியமான பங்குகளில் தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் பல பேர் நொந்து போயிருப்பாங்க. எந்த பங்குனா இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்குல கூட சமீபத்தில் பல பேர் நொந்து போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு மொமெண்டம் இருந்த பொழுது 20 ரூபாய் அந்த ரேஞ்சிலிருந்து ஆரம்பித்து 80 ரூபா வரைக்கும் ஓடிய இந்த பங்கு அதுக்கப்புறம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டது. சரியாக பார்க்க போனீங்கன்னா, போன வருஷம் இந்த அக்டோபர் நவம்பர் டைமில் இருந்த அதே ப்ரைஸில் தான் இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு வருடமாக அவன் எதுவுமே பெருசாக சம்பாரிச்சு தரல. இப்படி இருக்கும் பொழுது இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கில் நிறைய மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஜேபி மார்கன் நடத்துகின்ற, ஐசிசி செக்யூரிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுகின்ற, மோத்திலால் ஓஸ்வால் பண்ணுகின்ற பல மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அல்லது மார்க்கெட் இதிலிருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க இப்போ கூட சமீபத்தில் மோடி அவர்கள், அப்புறம் சைனாவினுடைய பிரசிடென்ட்டு, ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் அவர்கள்லாம் கூடி ஏதாவது ஒன்று பேசும்போது டபக்குன்னு அதில் ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகுதுல்ல. ட்ரம்ப் அவர்கள் உடனே ஏதாவது ஒன்று மெசேஜ் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு ஆகுதுல்ல. ஸோ அது மாதிரி இன்வெஸ்டர் மீட்டிங்கில் ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆகாதா அப்படின்னு மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு சமீபத்தில் ஒரு 6 மந்த் லோ அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹை 72 நோக்கி திரும்பி வருமா, அல்லது இன்னும் கொஞ்சம் பழைய ரேட்டுக்கு கீழே இறங்கி வருமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படியோ தற்போதைக்கு அடுத்தடுத்த நாட்களில் நியூஸ் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த சுஸ்லான் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படின்ற பங்குல அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படின்றது அது திவாலாகிற ப்ரொசீஜரில் இருக்குது. இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸில் அந்த கம்பெனி இருக்குது. அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜேபி அசோசியேட் அப்படின்றது விற்கப்படும் பொழுது பார்த்தீங்களா, சமீபத்தினுடைய குவார்ட்டர்கள் எல்லாமே லாஸ் மேக்கிங். இது ஏதாவது விற்கப்படும் பொழுது இந்த ஜேபி பவரில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு தான் சில பேர் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஜேபி பவர் என்பது சமீபத்தில் லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த ஜேபி பவரில் ஜெய்பிரகாஷ் அசோசியேட்டினுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 24. அப்போ இந்த கம்பெனி திவால் பண்ணி யாராவது விற்று விட்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இதனுடைய 24% ஜேபி பவரில் இருக்கக்கூடிய சொத்தையும் தான் விற்று விடுவாங்க. அல்லது அந்த கம்பெனி யார் எடுக்கிறாங்களோ அவங்க கைக்கு இந்த பங்கு போயிடும். எவ்வளவு பர்சன்டேஜ் போகும்னா கிட்டத்தட்ட 24% என்பது போயிடும். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி அந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸை விற்கும் பொழுது ஏதாவது நிகழ்வு நடக்குமா, பாசிட்டிவ் வேற ஒரு ஆள் பெரிய ஆள் கைக்கு மாறுமா அப்படின்ற எதிர்பார்ப்புல மேல் நோக்கி ஏறி அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்து 3 மாதத்தை கடந்து விட்டது. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி இவங்களோட நியூஸ் என்ன வருதுன்னா, ஜெய்பிரகாஷ் அசோசியேட்டினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 29 செப்டம்பர் வருது அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதையொட்டி இதில் ஏதாவது மாற்றம் வருமா, பெருசாக கீழேயோ அல்லது பெருசாக மேலே ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பிசிபிஎல் கெமிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிடல. இதில் ஒரு மிக முக்கியமான தகவல் பாருங்கள். பல பேர் நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை யாராவது ஒருத்தர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரீசேல்ஸ்க்கோ அல்லது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல் தயார் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் பாட்டுக்கு வெள்ளை பேப்பரில் வரிசையாக எழுதி கொடுக்குறோம்னு வச்சுங்க, அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எவ்வளவு அழகாக கொண்டு வர்றாங்க பாருங்கள். ஸோ இந்த பேப்பரை தான் நாங்கள் வரக்கூடிய எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
8th செப்டம்பர் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், இதை வச்சு நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இது எதுக்கு நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னா, இது மாதிரியெல்லாம் அழகழகாக எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் பாருங்கள். இது யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற நம்மளுக்கு தெரில. பட் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய ப்ரெசன்டேஷன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த வாரங்களில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த PCBL கெமிக்கல் அப்படின்றது இருக்குது. இந்த 2025 8 மாதத்தில் இவன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 20%, 15% ஏற வேண்டியது, அப்புறம் 15% இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது, இப்படியே ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் இந்த ஜோன்லேருந்து மறுபடியும் அவனுடைய ஹையர் எண்டு ஜோனுக்கு இன்னொரு 4-5 மாதம் பெண்டிங் இருக்குது 2025. அந்த சமயத்தில் இங்கேருந்து இன்னொரு 10-15% ஏறி மேலே போகுதா, அல்லது இந்த ஜோனை உடச்சி ஏதாவது கீழே வருதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இப்போதைக்கு இந்த பங்குல இந்த சமயத்தில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, இவங்களுடைய முக்கியமான ஒரு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் என்பது 8th செப்டம்பரில் வருது. நண்பர்களே, இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ், அதாவது இந்த சுவன் பார்மாசூட்டிகல்ஸும் இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸும் சில காலங்களுக்கு முன்னாடி மெர்ஜர் என்பது ஆனாங்க. அப்படி ஆனது எதுக்குன்னா, ஓரளவுக்கு இன்னுமே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக அந்த ஷேர் ப்ரைஸ்னுடைய ரேலி என்பது இல்லை. சமீபத்தில் இவன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஒரு குறிப்பிட்ட லோலிருந்து ஏறிக்கிட்டு இருந்தான் 3 தடவை. இப்போ 4வது தடவையாக அந்த லோலிருந்து ஏற முடியாமல் 2-3 மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த கொஹன் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற பங்கு. இந்த சமயத்தில் தான் இப்போ இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. சமீபத்தில் வேறு எதுவும் தகவல் என்பது வரல. ஸோ இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. டெக்னிக்கலாக சில மாதங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய லார்ஜ் கேண்டில் அப்படின்றது போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். மறுபடியும் அதே கேண்டிலினுடைய அடிவாரத்தில் விழுந்ததுக்கப்புறமும் ஒரு சிறிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். உனக்கு ஓயாமல் ஒரே கேண்டிலை வச்சு உனக்கு வேலை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. வேறு எதுவும் ஏர்னிங் சீசன்லேயே அதுக்கு ஒன்றும் பெருசாக வரல. ஸோ எந்த விதமான டேட்டாவும் அதிகமாக வராமல் இருந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸில் இப்போ இந்த லோ ரேட்டில் இருக்கும்போது ஒரு தகவல் என்பது வருது. இது இந்த பங்கை மேல் நோக்கி போகிறக்கு உதவி செய்யுமா அல்லது கீழ் நோக்கி வரக்கு உதவி செய்யுமா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, அந்த காலத்துலலாம் பல நடிகைகள் பல பட்டங்களை வாங்கியிருப்பாங்க. இந்த நடிகை ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினியோடய நடிச்சிருக்காங்க, கமலோடய நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் 300% ஒரு காலத்தில் ஏறின பங்கு அப்படின்ற பெருமையெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் EMIL அப்படின்ற பங்குக்கு உண்டு. ஒரு காலத்தில் அவன் இப்போங்க சமீபத்தில் 2024 சமயத்தில் தான் அது 60 ரூபா ரேஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா வரைக்கும்லாம் போன பங்கு தான் கிட்டத்தட்ட. அப்படி இருந்த பங்கு தொடர்ந்து சரிவடைஞ்சு இப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹை வந்தால் இறங்கிடுறான், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லோ வந்தால் ஏறக்கு முயற்சி செய்கிறான். இப்போ தான் இப்படி தான் இது வரைக்கும் இருந்திருக்கான். இனி இவனுடைய தலையெழுத்து என்ன போகுதுன்னு தெரில. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த 4வது ஹை அப்படின்றது 4th டைம் அப்படின்ற இந்த ஹை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த EMIL என்ன ஒரு தகவல் வருதுன்னா, இவங்க ஒரு புது மல்டி பிராண்ட் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் ஸ்டோர் ஒன்று ஆப்ரேஷனுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எந்த பிராண்ட் நேமின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் நேமின் கீழ். ஸோ இந்த நியூஸ் இதனுடைய தலையெழுத்தை மாற்றுமா? இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 25% இறங்க வேண்டியது, 25% ஏற வேண்டியது, இப்படியே 25% ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கில் இந்த சமயத்தில் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 25% அப்படின்ற ஒரு ஆட்டத்தை நிறுத்திக்கிட்டு வேறு ஏதாவது புதுசாக மேலே போகுமா, அல்லது மறுபடியும் நான் கீழே தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆகுமா அப்படின்றது தெரியாதபடிக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. சில பேர்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் ஒரு நண்பர் சொல்கிற பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் 2 மாதமாக இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கில் SIP போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இவர் டெய்லி SIP பண்ணுறாரா இல்லை வீக்லியா மந்த்லியா அப்படின்ற தகவல்லாம் இல்லை. ஆனால் SIP நான் இந்த பங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த SIP அப்படின்றது நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அது எது வரைக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸைடி அவன் வாழ்க்கையில் இறங்கிட்டான், மறுபடியும் அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் உச்சம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினைப்பார் போல். ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் அதனுடைய ஹை வரட்டும். அந்த ஹை வர்றதுக்கு 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம். ஏற்கனவே என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு. ஒரு காலத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி போயிடுவோம்.
அதாவது கோவிட் காலத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா இதே மாதிரி பல முறை ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருந்திருக்கான். ஸோ அப்போ இதனுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்காலத்தில் அது ஹைக்கு வரும்போது நான் பார்த்து தள்ளி விட்டுக்கு போகிறேன், அது வரைக்கும் நான் எஸ்ஐபி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் தலைவன் எப்போ பஸ்ஸில் வந்தாலும் கம்பியை பிடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப தைரியமாக இருக்காப்புல. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேச போகிறோம். அதாவது வாலட்டிலிட்டியான பங்குகள் அப்படின்றது சிலது இருக்குது. அவன் கீழே ஒரு லோவில் இருந்துட்டு அங்கிருந்து இன்னுமே கூட லோ போகலாம், அல்லது அங்கிருந்து ரிவர்சல் ஆகலாம். ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக பண்ணுவானோ அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்த்துக்கு வரும். சமீபத்தில் கூட இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்ற பங்கு 1.25% டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு சரிவடைஞ்சு ஒரு சப்போர்ட்டில் விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு சின்ன நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்ற மாதிரி பல ஆட்டோ பங்குகள் மேலே வர ஆரம்பிச்சோன்னே இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. இப்போ தான் சமீபத்தில் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள், வாலட்டிலிட்டியான பங்குகள் 6 மாத லோவில் அல்லது 3 மாத லோவில் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி லோவில் விழுந்து கிடந்திருந்தது. இப்போ சில நாட்கள் அப்படின்றது கழித்து எடுத்து பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் சில மாதங்கள் எடுத்து பார்க்கும்போது 36 ரூபாயிலிருந்து 46 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். இனி அடுத்தது இந்த முக்கியமான பாயிண்ட்லேருந்து கீழே விழுகிறானா அல்லது இந்த டெப்த்தை அப்படியே திருப்பி போட்டு இன்னும் மேலே போகிறானா அப்படின்றது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த டெப்த்தை மேலே தூக்கி போடுறானா அல்லது டெப்த்தை மறுபடியும் கீழே விடுறானா அப்படின்றது தெரியாது. பட் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு கிடைக்கும்போது அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 20% விழுகிறதோ அல்லது 20% ஏறதோ ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்ணிடுறாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது பங்குகள் ஏதாவது வாலட்டிலிட்டியாக இருக்குமான்னு நிறையா பேர் தேடி தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதனுடைய சமீபத்துடைய வேலை என்பது ரொம்ப கொடூரமான வேலை. அவன் சம்பாரிச்செல்லாம் கொடுத்துருக்கான். 2025 60 ரூபாயிலிருந்து 130 ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள்லாம் பண்ணியிருந்தாலுமே தற்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 30% பக்கம் கீழே இறங்கி அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய வாலட்டிலிட்டி பாருங்கள். எங்க 30% பணம் கும்பாங்க எத்தனை மாதத்தில்? 3 மாதத்தில் அந்த பணத்தை கும்பாப்பாடி விட்டுருக்கான். அதே சமயம் அதே மாதிரி ஒரு 4 மாதத்தில் ஒரு 100% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற பங்கு இந்த வருஷம் முடியும் பொழுது, ஒரு டிசம்பர் ஜனவரியில் எடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பயணத்தை எந்த இடத்துல முடிச்சிருப்பா? இந்த வருஷத்துல இவனுடைய பயணத்தை முடிக்கணும். அது தன்னுடைய பழைய ஹையை திருப்பி பிடிச்சாவே இன்னொரு 30%க்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது. அல்லது 52 வீக் லோ போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 30% பக்கம் இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மேல் நோக்கி ஏற போகிறதா அல்லது கீழ் நோக்கி இறங்க போகிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். அதெல்லாம் எந்த மாதிரி பங்கு அப்படின்றதுல இந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற ஒரு வாலட்டைல் பங்கும் உள்ளே வருது. இந்த சேரை வச்சிருக்கிறவங்க மட்டும் ஆனால் மனசில் நினச்சிக்குவாங்க, ஏயா ஆல்ரெடி நாங்கள் ஒரு 30% இறங்கி என்ன ஆகுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அவன் மேலே வந்தானா அல்லது கீழே வந்தானான்னு பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் கடைசியில். அது மேலே வந்துட்டால் எங்களுக்கும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஆனால் கீழே போனால் எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒரு இடத்துல மாட்டிட்டோம்னாவே அந்த ஷேர்னுடைய பொசிஷனை காப்பாற்றுறதுக்குன்னா அது மாதிரி 4 மடங்கு பணத்தை கீழே இறக்க வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி கூட பார்த்தோமே, ஒன்றா இந்த கான்செப்டில் ஃபெயிலியர் ஆகுது, அடுத்தது இந்த கான்செப்டில் இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்புறம் லைஃப் ஹையிலேருந்து 40 அல்லது லைஃப் ஹையிலேருந்து ஒரு 60 அல்லது லைஃப் ஹையிலேருந்து 80 அப்படின்னு பல இடங்களை அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில கணவன்மார்களுக்கு தேங்காய் எப்படி வாங்குறதுனே தெரியாது. ஏதாவது ஒரு ஆகாவளி தேங்காயை வாங்கிட்டு கொடுத்துட்டு வீட்டில், ஏங்க இந்த தேங்காய் இன்னும் தேங்காயாகவே மாறலிங்க, இன்னும் பதமாகவே இருக்குங்க அப்படின்னு திட்டு வாங்குற மாதிரி இந்த வருண் பெவரேஜஸ் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தான். பட் இருந்தாலும் அவன் எந்த பாயிண்டில் விழுந்திருக்கான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இன்னும் வரலையேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை என்னாச்சு, கரெக்டாக அவனுடைய ஒரு 6 மாத லோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் விழுந்திருந்தான். பிப்ரவரி மாத லோ பக்கத்தில் விழுந்துட்டு 450 ரூபா பக்கத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, ஆல்மோஸ்ட் 525 ரூபா, அந்த சாபம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையே,
அது மாதிரி தான் அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் அவன் ஜென்மத்துக்கு இந்த 2025 இப்போ வரைக்கும் தாண்டல. ஒரு 5-6 அட்டம்ப்டெல்லாம் அடிச்சுட்டான், எல்லாமே முட்டை. அவன் அடிச்சிருக்கிற அட்டம்ப்டனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 0 வாங்குற மாதிரி. இது ஒரு 1 2 3 4 ஒரு 10 அட்டம்ப்ட்டுக்கு 0 அட்டம்ப்ட், அது ஃபெயிலியராகவே தான் இருக்குது. ஸோ இப்படி பதமில்லாத ஒரு தேங்காயாக அது தற்போதைக்கு ஒரு வாரி திரிசங்கு நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்றா அதனுடைய பழைய லோ பக்கத்தில் ஒரு 450 ரூபா பக்கத்தில் கீது வந்து விழுந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் பார்த்துட்ருக்காங்க. அல்லது நீ மறுபடியும் உன்னுடைய பழைய இடத்துக்கே போ, நீ தாண்டவெல்லாம் கூட வேண்டாம், பழையபடி நீ ஒரு 520 530 வந்து அங்கேருந்து கூட மறுபடியும் இன்னொரு இடம் தொப்புன்னு உழுகு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு உழுகு அப்படின்ற மாதிரியும் சில பேர் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த தேங்காய் இன்னும் முத்தில் ஒரு மாதிரி இன்னும் இளமையாகவே இருக்கிறது. எப்போ டபக்குன்னு இன்னொரு 20 ரூபா இறங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு கிட்டத்தட்ட 10 முறைக்கும் மேலே முயற்சி செஞ்சு இந்த வருஷத்தில் 200 days மூவிங் ஆவரேஜில் கரெக்டாக ஷார்ப்பாக நீங்கள் பார்த்தீங்களா நண்பர்களே? ஒரு முக்கியமான விஷயத்தை, ரொம்ப ஃபேமஸான பங்குகள் வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜை நல்லா மதிக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்த வந்து அதிகமான முறையில் ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ எடுத்துக்கிறாங்க பல நேரங்களில். அடுத்தது ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு முன்னணி பங்கில் ஆர்டர் புக்கில் அதிகமாக ஆர்டர்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு 0.65% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பொதுவாக இந்த மாதிரி பெரிய பங்குகள், ஃபேமஸான பங்குகள் 20% இறங்கினாவே பல பேர் ஓடி வருவாங்க. 40% இறங்கினா இன்னும் நிறைய பேர் ஓடி வருவாங்க. 60% இறங்கினாவோ 80% இறங்கினாவோ பல பேர் குடுன்னு ஓடி வருவாங்க. ஸோ தற்போதைக்கு ஒரு 16% இறங்கிய பொழுதே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த இடத்துலேயே நின்று ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 20% கூட டச் பண்ணல. ஸோ ஒரு இன்னும் இது இறங்குற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு முறை மேலே வந்துட்டு அப்புறம் கீழே விழுந்துட்டு போய் என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இந்த மேலே போய் மாட்டின பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே மேலேருந்து ஒரு பங்கு மாட்டி உள்ள லாக்காய் கீழே விழும்போது ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதாவது கொஞ்சம் லேஸ் வாக்கில் மேலே ஏறி வருவானா அப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பிஎல் அப்படின்ற ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு ஏதாவது இந்த ஜோன்லேருந்து ரொம்பவும் கீழே போயிடாமல் ஏதாவது தப்பி தவறி மேலே வந்துருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு இந்த பிஎல் ஷேர் வச்சுருக்கிறவங்களா பார்த்துட்ருக்காங்க. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் என்பதுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு தான். அவனுமே சமீபத்தில் 52 வீக் லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். 600 ரூபா சமீபத்தினுடைய ஹை, அங்கேருந்து அசால்ட்டாக 100 ரூபா இறங்கியிருக்கானுங்க ஒரு பங்குக்கு. நீ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரில. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு. இது வந்து எந்த செக்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸ் அண்ட் சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குமே சமீபத்தில் ஒரு வாலட்டிலிட்டியாக, அதாவது இப்படி குட்டி குட்டியாக ஆடினாலும் அது வாலட்டிலிட்டி தான், இப்படி பெருசாக ஆடினாலும் அது வாலட்டிலிட்டி தான். அதாவது ஒரு இடத்துல நிற்க மாட்டானுங்க அப்படின்றதான். ஸோ இது ரொம்ப குட்டி வாலட்டிலிட்டி, சிறிய அளவுலேயே ஏறுவதும் இறங்குவதுமாகவே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் தற்போதைய ஒரு குறிப்பிட்ட லோ வந்தவுடன் சும்மா ரொம்ப கம்மியான அளவில் ஒரு 10-20% ஏறுவதும் அப்புறம் ஒரு 10-20% இறங்குவதும். இது ஏன் தெரியுங்களா பல பங்குகள் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்? ஏன்னா கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து பெரிய லெவலில் நிறைய பங்குகளுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையே, பயமாக இருக்குதே அப்படின்றதுனால பல பேர் துணிஞ்சு உச்சத்தில் போய் பணம் போடுறதுக்கு தயங்குறாங்க. அதே மாதிரி லோ ரேட்டில் போகும்போது நம்ம சாதாரண ஆட்கள் நிறைய பேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி விற்றுட்டு போவாங்க. ஆனால் பெரிய ஆளுக்கு அதிகமாக விற்க மாட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட லோ போன உடனே மேலே விற்ற ஆட்கள் கீழே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது கீழே போச்சுன்னா விற்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் பல பங்குகள் இப்படி ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிலை இல்லை. பல பங்குகள் 2020 ஆரம்பித்து ஃபுல்லாக மேலே போனான். ஒரு 400-500%, அதாவது 5 மடங்கு 10 மடங்குலாம் சம்பாரித்து கொடுத்தான். அதுக்கப்புறம் கடந்த ஒரு வருஷமாக தொடர்ந்து 50% எல்லாம் பல பங்குகள் அசால்ட் ஆயிடுச்சு. ஸோ இது புல்லிஷ் ட்ரெண்டு, இது பேரிஷ் ட்ரெண்டு. இப்போ இந்த 2025 ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் தான் மாற்றி பேசுகிறாரே. நேற்று தான் போன வாரம் தான் டேரிஃப் என்பது அமலுக்கு வந்துச்சு. இன்றைக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ மிஸ் யூ மோடி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. என்ன இப்படி பேசுகிற ஆளுகள் இருக்கும் பொழுது அப்போ மார்க்கெட் வந்து அப்படியே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். மேலே ட்ரம்ப்பு மேலே வந்துக்கிறார், மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரையில் என்னத்தையாவது ஒன்று பேசி இறக்கி விட்டுறாரு.
கீழே நம்ம ஆளுங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸு அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட் வர்ற விஷயங்கள் அல்லது டிஐஸில் கோடிக்கணக்கில் பணத்தை போட வேண்டியது ஏதாவது ஒன்று பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம ஆளுக்கு அப்புறம் வாங்க வேண்டியது. இப்படியே மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருக்குது. இதுவும் சில காலம்தான். என்றைக்காவது ஒரு நாள் ட்ரெண்டு மாதிரி ஏதாவது ஒன்றா பீரிஷ் ட்ரெண்டு பிடிப்பான், இல்லைன்னா புல்லிஷ் ட்ரெண்டு பிடிப்பான். அது என்ன பிடிக்க போகிறான்னு தெரில. எது எப்படியோ வர வர ஷேர் மார்க்கெட் என்பது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக, ரொம்பவுமே என்ன ஒரு 4-5 மாதம் பொறுமையாக இருக்கணுமா, அதுக்கப்புறம் மேபி மேலே வந்துடுவானோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா போயிட்டு போகுது, அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்த அட்டம்ப்ட் அடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ஷேர் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.